ஹலோ காய்ஸ், நான் இப்போ ப்ரௌனி செய்ய போகிறோம். இப்போ நீங்கள் அந்த ஃபுல் ப்ராசஸையும் நீங்கள் ஃபுல்லாக பார்ப்பீங்க. பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் எப்படி பண்ணுறோன்றதை பாருங்கள். இன்கேஸ் அது சரியாக வரலன்னா அது லாவா கேக்காக மாறப்படும். கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. கரெக்டாக வைக்கும் போது கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. சிறப்பான செய்கை. கரண்ட்டே பொறுக்கல. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணு. கொஞ்சம் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து மோஸ்ட்டாக டார்க் சாக்லேட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து வேறு வழி இல்லாமல் மேடம் வந்து கொண்டுடுவாங்களா? சுத்தமாக இல்லை, அமைதியாக கிடையாது. ஒரு டாப்பிங் மட்டும் அதில் போட்டு இது பண்ணிக்கலாம். அப்போ உனக்கு கிடையாது, போ. நான் தந்துடுறேன் உனக்கு கிடையாது, ஓடிப்போ. என்ன வந்து ஹெல்ப் பண்ணணும், சும்மா ஏதாவது வந்து பேச வேண்டியது. ஸோ கொஞ்சம் மெல்ட் ஆயிருக்கு காய்ஸ். இது வந்து சர்க்கரையை வந்து மிக்சியில் வந்து நல்லா அடித்து இந்த மாதிரி ஃபைன் கன்சிஸ்டன்சியில் சத்தமாக பேசு வந்ததுக்கு அப்புறமா இதை வந்து நீங்கள் ஒரு பவுலில் வந்து இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. பெருசாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு மெஷர்மெண்ட்ஸ்லாம் அப்ராக்சிமேட்டாக தெரில. நானே ஒரு மெஷர்மெண்ட்டில் நாங்கள் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் சாக்லேட்டும் கம்மியாக இருக்கிறதுனால கம்மி மெஷர்மெண்ட்டில் தான் நானே இது பண்ணுறேன். ஸோ மெஷர்மெண்ட் அக்யூரேட்டாக அப்படின்னா நீங்கள் தெரியாது. ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. நான் வந்து மேக்கிங் ப்ரொசீஜர் ஆனால் சொல்கிறேன். நம்ம ஆல்ரெடி ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஷார்ட்ஸில் இருக்குது. அண்ட் மேக்கிங் ப்ரொசீஜர் மட்டும் நான் சொல்கிறேன். மெஷர்மெண்ட்ஸ்னால் நீங்கள் வேறு இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா. நம்மக்கிட்ட கோகோ பவுடர் எங்ககிட்ட இவ்வளோ தான் லாஸ்ட்டில் இருக்குது. நான் லாஸ்ட்டில் எவ்வளோ இருக்கோ நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம். தட்டி இல்லையாடி, நான் எதில் வைப்பேன்? இப்போ 2 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். அந்த நம்ம மெல்ட் பண்ணி வச்சா அந்த சாக்லேட் ஆட் பண்ணலாம். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு அப்புறம் ஊற்றுவா ஸ்டெயின்ஸ். மொத்தமாக போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். பட்டர் வேறு போடல, அதனால எந்த லட்சணத்தில் வந்து சாக்லேட் உருகி டேஸ்ட் வந்திருக்குன்னு எங்களுக்கு தெரில. ஸோ லெட்ஸ் சீ. அப்படியே ஒரு தம்ப்நெயிலுக்கு ஒரு கிளிக். மைதா மாவு போடணும் கைஸ். மைதா மாவு மறந்துடக்கூடாது. மைதா மைதா விடாத. மைதா மாவு மைதா மாவு கொஞ்சம் போதும். கொஞ்சமாக ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். பத்தலைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நமக்கு தேவையான அளவு கன்சிஸ்டன்சியில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி பேட்டர் மாதிரி வரணும். வந்து இதை கலக்கி கொஞ்சம் திக்காக இருக்குல்ல. எண்ணெய் இருக்கா? எண்ணெய் ஆக்சுவலி கன்சிஸ்டன்சி வரதுக்காக பண்ணுறோம். நீங்கள் வந்து அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது நல்லா வந்து அந்த வெனிலா எசன்ஸ் எடுத்து கொஞ்சம் நம்ம கூடவே இந்த வெனிலா எசன்ஸ் போட்டுக்கிறோம். அப்போ தான் அது வந்து நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வந்து இந்த அளவுக்கு வரணும். பால் ஊற்றணுமோ? பாலா? எனக்கும் தெரில பால் ஊற்றணுமா. சக்கரை பத்துமா இல்லையான்னு கூட தெரில எனக்கு. டேஸ்ட் பண்ணி பாரு. வெளியில்
இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரணும். இப்போ ஆமா இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. கன்சிஸ்டன்சியில் வந்தால் தான் உங்களுக்கு வந்து பேட்டர் நல்லா வந்து வரணும். இல்லைன்னா நீங்கள் அதை சரி பண்ணி நிறைய போடணும். அவ்வளோதான். இப்போ வந்து கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து ஒரு இதில் வைக்கணும். காய்ஸ், தயவு செஞ்சு பட்டர் வாங்குங்க. பட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். பட்டர் இல்லாததுனால நாங்கள் ரொம்ப அவஸ்தைப்பட வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இல்லைனா வந்து கிளாஸ் பவுல் இருந்தால் கூட ஓகே தான். இது ஸ்டீலு. இதில் வந்து நெய் கொஞ்சமாக எடுத்து 4 பக்கம் தடவிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து கேக் எடுக்கும் போது ஒட்டாது. அதனால் 4 பக்கம் தடவிக்கோங்க. இந்த நெய் தடவுறது, எண்ணெய் ஊற்றுறதுக்கு பதிலாக எல்லாமே பட்டர் வச்சு காம்பன்சேட் பண்ணுவோம். பட்டர் நாங்கள் லாஸ்ட் மினிட்ல நாங்கள் மறந்துட்டோம். இல்லைன்னா எப்படியாவது அதை வாங்கியிருப்போம். இந்த மாதிரி நெய்யை ஊற்றிட்டு எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு தெரில. இல்லைன்னா அது லாவாக மாறிடும். அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணிவிட்டு பாருங்க, இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி தடவிட்டு இந்த மாதிரி இருக்கிறோம் பவுல். இப்போது இதை தூக்கி இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதில் கன்சிஸ்டன்சி பத்தும்னு நான் நினைக்கிறேன். அவன் இல்லாத காரணத்தினால் நாங்கள் இட்லி குக்கரில் வச்சு லோ பட்ஜெட் ப்ரொவைட் பண்ணலான்னு நாங்கள் யோசிக்கிறோம். உங்ககிட்ட இன்கேஸ் அவனில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கரெக்ட் டெம்பரேச்சரில் வச்சு நீங்கள் வச்சுக்கலாம். எங்ககிட்ட வந்து இட்லி குக்கர் தான் இருக்கிறது அப்படிங்கிறதுனால அதில் இட்லி குக்கர் தான் வைக்கணும். அதில் லைட்டாக நாங்கள் தண்ணி ஊற்றிட்டு அப்புறமா வந்து மேலே ஒரு பாத்திரம் மாதிரி வச்சுட்டு அதை நிற்க வச்சுருவோம். நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன் பாருங்கள். என்னன்னா இந்த மாதிரி இட்லி குக்கரில் வச்சுட்டு இந்த மாதிரி மேலே வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து நம்ம திறந்து பார்ப்போம். ப்ரௌனி மாதிரி வருதா, லாவா கேக் மாதிரி வருதான்னு பார்க்கல. கீழே விழுந்துடக்கூடாது. கடவுளே, அது ஒன்று மட்டும்தான். அப்பப்போ திறந்து பார்த்துக்கோங்க. திறந்து பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். வெந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி பபிள்ஸ்லாம் வந்தால் ஸோ அதை வெளியே மூடி வச்சுருங்க. இப்போ நான் காமிச்சேன்ல, அந்த மாதிரி பபிள்ஸாக வந்திருந்தால் தான் உங்களோட ப்ரௌனி கொஞ்சமாச்சும் நல்லா வேக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அதை அடிக்கடி எடுத்து பார்க்காம சும்மா ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் மட்டும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது தெரியும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர், கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சாலே போதும். நல்லா ஒரு கேக் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இல்லை உங்களுக்கு லாவா கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு லாவா கன்சிஸ்டன்சியில் வரும். ப்ரௌனி ஆர் லாவா ரெண்டுமே எப்படியோ சாக்லேட் கேக் தானே. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்தாலும் ஓகே. நம்ம பார்க்கலாம், நமக்கு எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது எப்படி வந்திருக்கணும் நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் காமிக்கிறேன். இந்த மாதிரி உப்பி இருக்குது. உப்பினதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். ஓகே, இல்லையா காய்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த கார்னர்ஸ்லாம் உங்களுக்கே தெரியும். இந்த சைட்லலாம் பாருங்கள், இந்த மாதிரி இதுவாக இருக்குது பாருங்கள், வந்திருக்கு அதுவே. அப்படின்னா அது வந்து அந்த ஃபார்மேட்டில் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து இதை நம்ம வந்து எடுத்துடலாம். ஓகே, கைஸ் பர்ஃபெக்டாக வந்திருக்கு கைஸ். ஆனால் என்ன லைட்டாக வந்து மெல்ட் ஆகிருக்கு, கீழே மட்டும் வேகாததுனால. மற்றபடி சூப்பர். இங்கே வா, இந்த தம்ப்நெயிலுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோ. இது கட் பண்ணும்போது இந்த மாதிரி கேக் கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு பாருங்கள், நல்லா சாஃப்டாக. இப்படி இருக்கும்போது தான் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம்.